சென்டிமெண்ட்டுக்கு தேவ சமூகத்துல இடம் கிடையாது. எமோஷனலுக்கும் சென்டிமெண்ட்டுக்கும் தேவ சமூகத்துல இடமே கிடையாது. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உண்மையான கிறிஸ்தவன் எப்படி தெரியுமா வாழுவான்? இடுக்கல் மத்தியில தான் வாழுவான். பணம் இருந்தாதான் இந்த உலகத்துல வாழ முடியும் நினைக்கிற என் சகோதரியே, என் சகோதரனே, உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பணம் உன் வாழ்க்கை இல்ல. பணம் சும்மா நீ வாழ்றதுக்கு, உனக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஒத்தாசை, அவ்வளவுதான். பணமே வாழ்க்கை நினைச்சு நீ வாழ்ந்தீனா உன் சமாதானத்தை நீ குலைச்சு விடுவ. உன் வீட்டுல சமாதானம் இருக்காது, உன் வீட்டுல ஆசீர்வாதம் தங்கி இருக்கவே இருக்காது. நீ அப்புறம் வாழ்ந்த என்ன வாழாட்டி என்ன? பணத்துக்காக நீ ஒரு வாழ்க்கையை தேடுனீங்கன்னா நீ வாழவே வேண்டாம். You are no use to live in this world. Praise the Lord. கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் இந்த புது 8வது மாதத்துக்குள்ளாக கடைசி கால அபிஷேக ஊழியத்தின் சார்பாகவும் உடுமலைப்பேட்டை தாலுகாவிலிருந்தும் உங்களை வரவேற்பது, உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. 7 மாதங்கள் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார், அழகாய் வழி நடத்தி இருக்கிறார், நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். எவ்வளவோ தீங்கின் நாட்கள், தீங்கினுடைய காரியங்கள் வந்த போதிலும் நம்முடைய இயேசு நம்முடைய வீட்டையும் நம்முடைய குடும்பத்தையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் பாதுகாத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த இயேசு என் வீட்டை பாதுகாத்திருக்கிறார் இந்த 7 மாதங்களும், இந்த இயேசு என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் இந்த இயேசு பாதுகாத்திருக்கிறார்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ச்சியா நம்ம 5வது மாதம் நினைக்கிறேன், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், ஆமா 5வது மாதம் லாக்டவுன் சர்வீஸ் நடத்திட்டு இருக்கிறோம். ஏப்ரல் மாதம் துவங்கப்பட்டது. தொடர்ச்சியா இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியும் தேவாலயங்கள் திறக்கப்படாத இந்த காரணத்தினாலே ஆன்லைன் சர்வீஸ், எப்பவுமே ஆன்லைன் சர்வீஸ் நமக்கு உண்டு, ஆனா தேவாலயங்கள்ல இருந்து செய்யப்படாமல் வீட்டிலிருந்து நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய நாமம் மாத்திரம் மயப்படுவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்க முடியும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் எல்லாம் அவருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது? ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதோ, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது எல்லாமே அவருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. யார் அவர்? யார்? வானங்களையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்ற திருநாமத்தை உடைய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மகா பெரியவராய் இருக்கிறார். சரி, புது மாசத்துக்கு வந்திருக்கிறோம். 7 மாதங்களும் நம்மை வழி நடத்தினவர் இந்த 8வது மாதத்திலும் அழகாய் வழிநடத்த அவர் ஆவலாய் இருக்கிறார். அந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம், ஜெபிக்க இருக்கிறோம், அர்ப்பணிக்க இருக்கிறோம். தூங்கலியே எல்லாரும் சுறுசுறுப்பா சந்தோஷமா இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். இந்த 1ஆம் தேதி மாதத்தினுடைய முதல் நாள் சுறுசுறுப்பா கர்த்தருக்குள்ள சந்தோஷமா மகிழ்ந்து களி கூறுங்க. அப்ப அடுத்த நாள்ல இருக்க கூடாதுங்களா அப்படின்னு கேட்டா அடுத்த நாளும் இதே தானே சொல்லுவேன். அதனால தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் நாட்களை தேவனுக்கு என்று விசேஷித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பரிசுத்தம் பண்ணுவாராக. எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஒரு விஷயம், தேவ சமூகத்துல கண்களை மூடி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், தேவன் நம்மை பலப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. தகப்பனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இயேசுவே, இதோ இந்த தகப்பனை 8வது மாதத்துக்குள்ள எங்களை பிரவேசிக்கும்படி செய்திருக்கிறீங்கப்பா. 7 மாதங்களும் எங்களை கண்மணியை போல பாதுகாத்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய தகப்பனே, உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த 8வது மாதத்திலும் என் தேவன் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, எங்களை நீர் பலப்படுத்துவீராக. தகப்பனே, எங்களை தகப்பனே இன்னும் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளில் செய்யப்படுகிற ஜெபங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஒவ்வொரு தேவாலயங்களிலிருந்து தகப்பனே, ஒவ்வொரு இடங்களிலிருந்து ஆன்லைன் சர்வீஸ் எடுக்கிற பாஸ்டர்மார்களை, ஊழியக்காரர்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை எல்லாரையும் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதான அருமையான என் சகோதரனும் சகோதரியும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக. இந்த மாதத்துல தடை பண்ணப்பட்டிருக்கிற காரியங்கள் தகப்பனே ஆசீர்வாதமாய் நடப்பதாக தகப்பனே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, நீர் அப்படி செய்கிறீர் என்பதாக நாங்கள் விசுவாசித்து அறிக்கையிட்டு
இதோ இந்த ஆராதனைக்குள்ள கடந்து போகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் எங்கள் மத்தியிலும் வாசம் செய்வீராக. துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே என்று செலுத்தி எங்களை வெறுமையாக்கி தாழ்த்தி இந்த மாதத்துக்குள்ள நாங்கள் அடி எடுத்து வைக்கிறோம். எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ ஒரு 3 பாடலை உற்சாகமா பாட போறோம். எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கிற இடத்துல என்ன செய்யணும்? அப்படியே சும்மாவே உட்கார்ந்து இருக்க கூடாது. பிள்ளைங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா விட்டுறக்கூடாது. எந்திரிச்சு உட்காரு, எந்திரிச்சு உட்காரு. தேவனை ஆராதிப்பது மிகப்பெரிய ஒரு காரியம். பிள்ளைகளுக்கு தான் அது முதல் இடம். பெற்றோரை தூங்கட்டும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஐயோ பாவம் என் பிள்ளை அப்படின்னு சொல்லி இந்த பாவம் பரிதாபம் சென்டிமெண்ட்டுக்கு தேவ சமூகத்துல இடம் கிடையாது. எமோஷனலுக்கும் சென்டிமெண்ட்டுக்கும் தேவ சமூகத்துல இடமே கிடையாது. புரியுதுங்களா? பிள்ளைகளை எழுப்பி உட்கார வைத்து இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்தாலும் சரி, இல்ல வேற எந்த சத்தியம் டிவில வேற எந்த நிகழ்ச்சி பார்த்தாலும் சரி, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். குடும்பமா உட்கார்ந்து இந்த 1ஆம் தேதி மாதத்தில் முதல் நாளில் செபித்து பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏலிங்கிற மனுஷன் குழந்தைகளுக்கு அந்த 2 பசங்களுக்கும் செல்லம் கொடுத்து வாலிப பிராயத்துல தேவன் அந்த பசங்களை ஒண்ணுமில்லாம செய்துட்டார். நம்ம பிள்ளைகளுக்கு அதெல்லாம் ஆகாது. கிருபையின் தேவன் நம்முடைய தேவன். ஆகிலும் என்ன செய்யணும்? நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு வருது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் கேட்பாரு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர நீ ஒப்பு கொடுத்தியா? உங்களை எழுப்பி விட்டியா? மற்ற காரியத்துக்குள்ள எழுப்பி கொண்டு போறீங்க. பிக்னிக் போகணும், டிவி பார்க்கணும்னா எழும்பு எழும்பு எழும்பு. ஏதாவது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா எழுப்பி கூட்டு போறீங்களே. பரிசுத்த ஆவியானவர் என்னமோ ஏவுகிறார். அதனால நான் சொல்லுகிறேன், சிறு பிள்ளைகள் வாலிபர்களை உட்கார வைத்து ஜெபிக்க வைத்துட்டு அதுக்கப்புறமா தூங்க வைங்க. தேவன் மகா பெரியவராக இருக்கிறார். உங்கள் வீட்டையும் உங்களுடைய எல்லா விதத்தையும் ஆசீர்வதிப்பார். சரி, முதல் பாடலாக புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் பாடுவோமா? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. புதிய நாளுக்குள் அர்ப்பணிக்கலாமா? முதல் பாடல் வழியாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஆமென், ஆமென். எஸ். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்ப வற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆரம்ப வற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக என்ன கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, தேவ களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும்.
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, எல்லா உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. சொல்லுங்க பார்ப்போம். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக கடிப்பை தாரும் தேவா, தேவ கடிப்பை தாரும் தேவா, கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான ஒரு பாடல். எத்தனை பேர் நம்புறீங்க என்னுடைய 7 மாதத்தின் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையா என்னை ஆசீர்வதிக்க போகிறார்? அப்படி சொல்லுகிறவங்க மாத்திரம் கைகளை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மாத்திரம் இந்த மாதம் மயப்படுவதாக. இந்த 8வது மாதத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதை தொடர்ந்து 2வது பாடலாக அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். 7 மாதமும் ஒருவேளை தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கேட்காம இருக்கலாம். 7 மாதமும் ஒருவேளை உங்களுடைய ஜெபத்துக்கு ஒரு அசைவில்லாம இருக்கலாம். ஆனா இந்த 8வது மாதத்துல அப்படி இருக்காது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இன்னும் நான் அன்பு கூறுவேன். வேற எதுவும் இல்ல. வாக்குத்தத்தங்கள் பிரசங்கம் பண்ற ஊழியக்காரங்க கிட்ட இல்லைங்க. ஒன்னே ஒண்ணு, அன்னாள் தன்னுடைய காரியம் தாமதித்த போதும் தேவனிடத்தில் அன்பு கூற அவள் தயங்கவே இல்லை. தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு அவள் நிறுத்தவே இல்லை. இன்னும் அன்பு கூறினாள். தன்னுடைய எல்லா ரகசியங்களையும் தன்னுடைய எல்லா காரியங்களையும் அவள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தா. அதனாலதான் அவளுடைய காரியங்கள் வாய்த்தது. ஹல்லேலூயா. இந்த மாசம் எத்தனை பேர் தடையா இருக்கிறீங்க? எத்தனை பேர் அழுகையோட கண்ணீரோட ஐயோ என் ஜெபம் இன்னும் கேட்கப்படலையே, என்னுடைய வேண்டுதல் இன்னும் கேட்கப்படலையே என்று சொல்லி இருக்கிறீங்களா? அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, இந்த நாளிலே தேவன் சொல்லுகிறார், இல்லவே இல்லம்மா, இன்னும் நீ என் மேல் அன்பா இருக்கிறியா? சொல்லாமா? ஆமாண்டவரே, இன்னும் நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன். இந்த பாடலின் வழியாக அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் அர்ப்பணிப்போட பாடுவோமா? பரலோகம் பார்த்து கொண்டு இருக்கிற உற்சாகமா, முழு இதயத்தோடு, வெள்ளுவிடம் கொடுத்தோடு அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபிரேசரே எபிரேசரே இதுவரையில் உதவினீரே. எபிரேசரே எபிரேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு
ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்லோரி எல்லோரி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அன்பு கூறுவேன் என்றும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் மார்க்கமாய் சொல்லுங்க பார்ப்போம் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் மார்க்கமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் ஆமாண்டவரே உம்மை முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் நல்ல அருமையான ஒரு பாடலை தேவன் நமக்கு கொடுத்திருந்தார் மூன்றாவது ஒரு பாடலாக நாம் அர்ப்பணித்து ஆராதனை வேளையை முடிக்க போகிறோம் நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே அப்படின்ற அருமையான அந்த பாடலை நாம் பாடி தேவசம் அர்ப்பணிக்கலாமா பிரைஸ் தி லார்ட் எத்தனை பேர் ஆமென் நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே உன் நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே உம்மோடு நான் நடக்கணுமே உம்மோடு நான் பழகணுமே உந்தன் சித்தம் செய்யணுமே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே அர்ப்பணிக்கலாமா மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன் கீழ் காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன் மழையாக இறங்கணுமே என்னை முழுவதும் நனைக்க
அழைக்கணுமே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே சொல்லுங்க நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே உம்மோடு நான் நடக்கணுமே உம்மோடு நான் பழகணுமே உந்தன் சித்தம் செய்யணுமே என் அன்பே என் உயிரே எஸ் என் அன்பே என் உயிரே ஆமென் தாயன்பே தகப்பனன்பே தனிமையிலே எந்தன் துணையன்பே சிநேகிதரே சிறந்தவரே மாதோடு என்னை அணைப்பவரே மணவாட்டி என்றவரே மணவாளன் இயேசுவே மணவாட்டி என்றவரே மணவாளன் இயேசுவே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் என் வாஞ்சையெல்லாம் நீரே உம்மோடு நான் நடக்கணுமே உம்மோடு நான் பழகணுமே உந்தன் சித்தம் செய்யணுமே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே மறுபடியும் ஒரு விஷயம் உம்மோடு நான் நடக்கணுமே உம்மோடு நான் பழகணுமே உம்மோடு உந்தன் சித்தம் செய்யணுமே அந்த வரியை சொல்லலாமா என்ன தெரியுமா உம்மோடு நான் நடக்கணும் ஆண்டவரே உம்மோடு நான் பழகணும் ஆண்டவரே நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த 8வது மாசத்துக்குள்ள நீ மனுஷனை நம்பி உன் காலடியை வெளியே எடுத்து வச்சீங்கன்னா நீ ஆசீர்வாதத்தை பார்க்க மாட்ட நீ வானங்களின் பூமியின் படைத்த தேவனை நம்பு அவர் நம்புகிறபடி அவர் செய்வார் அதுதான் வாக்கு தத்துவம் அவர் செய்வாருங்க நான் நம்புவது அவராலே வரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ தாவீது சொன்னது போல ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க ஆண்டவர் சமூகத்துல நான் ஒரு நாள் போஸ்ட் ஆபீஸ்ல நின்று கொண்டிருந்தேன் எதற்காக அப்படின்னா என்னுடைய தசம பாகத்தை குறிப்பிட்ட ஊழியத்திற்கு அனுப்புவது தேவனுடைய சித்தமா இருந்தது ஆண்டவரே என்னுடைய தசம பாகத்தை எந்த ஊழியத்துக்குப்பா நான் அனுப்பட்டும் நான் யாருக்கு செய்யட்டும் எந்த காரியத்துக்கு எந்த சபைக்கு நான் செய்யட்டும்னு சொல்லி நான் தேவ சமூகத்துல ஒரு நல்ல நிலத்துக்காக வேண்டுதல் பண்ணின போது தேவன் எனக்கு ஒரு ஊழியத்தை காண்பித்தார் மாதம் நான் அப்படிதான் அனுப்புவேன் ஆரம்ப நாட்கள்ல இப்பதான் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு கூகுள் பேல டக்குன்னு 1ஆம் தேதி ஆச்சுன்னா அனுப்பிடலாம் ஜெபம் பண்ணிட்டு ஆனா அந்நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஆரம்ப நாட்கள்ல இந்த போஸ்ட் ஆபீஸ்ல மணி ஆர்டர் ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி லைன்ல நின்று தசம பாகத்தை நான் செலுத்துவது என் வழக்கம் அப்படி நான் செலுத்த போன போது அப்படியே லைன்ல நின்று இருந்தாங்க பிரியமானவர்களே ஒருவர் மாத்தி ஒருவர் பின்னாடி பேசிக்கிட்டே இருந்தாங்க ஆனா எனக்கு முன்னாடி இருக்கிற நபர் யாருன்னு எனக்கு தெரியாது பின்னாடி இருக்கவங்களும் யாரும் தெரியாது நான் ஏன் சொல்றேன்னா நம்ம அப்படி நின்றுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சோர்வாயிடுவோம் ஆனா யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம்னா சோர்வு களைப்பு தெரியாது நான் பார்த்தேன் யாருமே தெரிஞ்சவங்க இல்லையே
என்னால நிக்க முடியலையே, மயக்கமா வருது, சாப்பிடாம தசம பாகத்தை செலுத்தணும். முதல் காரியம் அந்த 1ஆம் தேதி, பிரியமான சகோதரனே, உன் தசம பாகங்களை கர்த்தருக்கு என்று எடுத்து வை. அதை உடனடியாக செலுத்து, தாமதிக்காத. தேவன் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். மல்கிய அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல, நீ தேவனுக்கு என்று விதைக்கும் போது அவர் வானத்தின் பதில்களை திறந்து உன்னை பல மடங்கு ஆசீர்வதிக்க மாட்டோரோ என்று சொல்லி நீ சோதித்து அறிந்து கொள். ஹல்லேலூயா. அப்படிதான் 1ஆம் தேதி ஆச்சு, நான் தேவனுக்கு முதல் காரியத்தை செலுத்திட்டு தான் அடுத்த கட்டம் நான் போவது உண்டு. அந்த கியூல நிக்கும் போது நான் யோசிச்சேன், யாருமே தெரிஞ்சவங்க இல்லையே. அப்ப என்னுடைய இருதயத்துல பரிசுத்தமுள்ள ஆவியானவர் பேசினார். ஒரு ஆசை எனக்குள்ள வச்சாரு. நானே நினைச்சு பார்த்தேன், இயேசு ஒருவேளை எனக்கு பக்கத்துல, என் அருகாமையில, எனக்கு முன்னாடி இல்ல பின்னாடி நின்றுட்டு இருந்தாருன்னா நான் மனுஷனை தேடுவேனா? இல்ல, அவரோடு கூட நான் பேசுவேன். அப்பா சொல்லுங்கப்பா, இன்னைக்கு என்ன நான் செய்யணும்ப்பா? நான் இங்க நிக்கிறேன், நான் எங்க போகணும், நான் யாரை பார்க்கணும், எப்படி செபிக்கணும், யாருக்கு செபிக்கணும் நான் கேட்பேன் இல்லையா? அந்த காரியத்தை என்னுடைய இருதயத்துல ஊற்றினார், அந்த ஆசையை ஊற்றினார். அந்த நொடியிலேயே நான் பேச ஆரம்பித்தேன். ஆண்டவரே, பிரத்யட்ச வெளிப்பாடு அல்ல, நான் நம்புகிற தேவன், நான் விசுவாசிக்கிற தேவன், நான் வணங்குகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறீங்க, பேசுங்கப்பான்னு சொல்லி பேசின போது அவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். அந்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒன்னு சொல்றேன், எனக்கு கேங் ஃபார்மேஷன் கிடையாது. ஊழியத்துல கூட நிறைய பேர் எல்லாம் இல்ல, நானும் என் மனைவி மாத்திரம்தான். மூணாவதா எங்களை சேர்த்துக்கிட்ட ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஆவியானவர் என்று அழைக்கக்கூடிய பரிசுத்தமுள்ள நசரேயனாகிய இயேசு. ஹல்லேலூயா. நாங்க 3 பேர் மாத்திரம் தான் இந்த ஊழியத்துல, வேற யாரும் இல்லை இப்ப வரைக்கும். இனிமே எப்படி யாருக்கு தெரியும்? அதனால என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் தனிமையா இருக்கிறேன்னு சொல்லி நினைச்சதே கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் என்னோடு கூட இருக்கிறார். லாக்டவுன் பேர்ல நிறைய பேருக்கு அப்படியே மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது, வெளியில போகல, யார்ட்டையும் பேசல அப்படின்னா. ஏன் தெரியுமா? நீங்க மனுஷனை நாடுறனாலதான் லாக்டவுன் பீரியட் உங்களால ஏத்துக்க முடியல. ஆனா எந்த மனுஷன் தேவனை நாடுகிறானோ அவன் 4 சுவற்றுக்குள்ள அடைக்கப்பட்டு இருந்தாலோ, சிங்க கபியில போடப்பட்ட தானியேல் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இதோ யோசேப்பு சிறைச்சாலையில போட்ட போதும் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். சஞ்சரிப்பு என்ன தெரியுமா? உம்மோடு நான் நடக்கணும் ஆண்டவரே. அதுதான் ஆண்டவரே, இயேசுவே, நான் உம்மோடு கூட நான் நடக்கணும், உம்மோடு கூட நான் பேசணும், உம்மோடு கூட நான் பழகணும், உந்தன் சித்தத்தை செய்யணும். ஹல்லேலூயா. அதுதான் நான் சொல்றேன், இந்த வரி எனக்கு ரொம்ப பிடித்த வரி. எப்பவுமே நான் யாரையும் யோசிக்க மாட்டேன், யாரையும் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் தற்கொலை நோக்கி கடந்து போன போது வந்தது ஒரே ஒருவர் தான், என்னை மீட்டது ஒரே ஒருவர் தான். அவருக்காக தான் அந்த உயிர். அப்படி இருக்கும்போது யார் பேசினாலும் சரி, பேசாட்டியும் சரி, யார் வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, என்னை தேடி வந்த இந்த இயேசு தான் எனக்கு வேணும். சொல்ல முடியுமா? முழு இருதயத்தோடு வைராகியத்தோடு சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியும். ஒப்பு கொடுக்குறீங்களா? இந்த வைராகியம் உங்களுக்குள்ள ஊற்றுவார் ஆண்டவர். இன்னைக்கு அபிஷேகத்துல ஊற்றுவார் ஆண்டவர். பிரைஸ் தி ஹல்லேலூயா. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, உன் நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, உம்மோடு நான் நடக்கணுமே. சொல்லுங்க, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, உம்மோடு நான் நடக்கணுமே, பழகணுமே. அப்படிங்கிறீங்களா? உந்தன் சித்தம் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே, தாயன்பே தகப்பனன்பே, தனிமையிலே எந்தன் துணையன். சொல்லுங்க சொல்லுங்க, வாய்க்கால் சொல்லுங்க. சிறந்தவரே
ஆண்டவரே, தனிமையில் துணையாயிருக்கிறவர், சிநேகிதரே, சிறந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். இந்த 8வது மாதத்துக்குள்ளாக எங்கள் பரிசுத்தமுள்ள நியாயாதிபதி, எங்கள் தேவன், எங்கள் சிநேகிதர், எங்கள் தாய், எங்கள் தகப்பன் ஆண்டவரே, இயேசு ராஜாவே, எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உம்முடைய ஆணிபாய்ந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாசமும் நீங்க தப்பா நடத்தணும். எங்களுக்கு நடக்க தெரியாது, எங்களுக்கு பேச தெரியாது, எங்களுக்கு யாரும் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. ஆண்டவரே, இந்த உலகம் எங்களுக்கு தெரியாது, நாங்க தெரிஞ்சுக்கவும் விரும்பல. ஏன்னா இந்த உலகத்தையே உண்டாக்கினவர் எங்க கூட இருக்கும்போது நாங்க ஏன்பா தெரிஞ்சுக்கணும்? இந்த உலகத்தை நாங்க ஏன் பார்க்கணும்? நீர் எங்கள் கைகளை பிடித்து வழி நடத்துவீராக. நாளில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். என்னோடு இணைந்து யாரெல்லாம் தன்னுடைய தகப்பனே ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அர்ப்பணிக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் தொடும். கர்த்தாவே, நீ மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. இன்னைக்கு நம்ம டைரக்டா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதுக்கப்புறமா இறுதியில நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காய் நாம் ஜெபித்து தேவ சமூகத்திலே நாம் முடிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக என்ன வாக்குத்தத்தமா இருக்கும்? ஒரு சில பேர் யூடியூப்ல பார்த்திருப்பீங்க, ஒரு சில பேர் Facebookல பார்த்திருக்கலாம். வாக்குத்தத்த வசனத்தையும் அந்த 5 நிமிட கர்த்தருடைய வார்த்தைகளையும் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. விசுவாசமா இருக்கிறீங்களா? தேவன் மகா பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம், இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் செய்திக்கு கடந்து போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரிய குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சின்ன ஜெப குறிப்பு, அதற்காக நீங்க ஜெபிக்கும்படி நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்பாக, நாளைக்கு பரிசுத்த ஓய்வு நாளா இருக்கிறபடினால இதே மாதிரி நாளைக்கு கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நாம் சந்திக்க போகிறோம். காலையில 8:30 மணி சர்வீஸ், கரெக்டா 8:30 மணி. நான் சொன்னேன் இல்லையா, பிள்ளைகளுக்கு தூங்கு தூங்கு அப்படின்னீங்கன்னா என்ன ஆகும்? இயேசு வரும்போதும் இதே பழக்கம் தான். தூங்கட்டும் ஆண்டவரே, தூங்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைங்க ஆண்டவரே செல்லம் கொடுக்கிற விதத்துலதான் கொடுக்கணும். எல்லா நேரத்திலையும் செல்லம் கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் பிள்ளைகள் உங்களை எதிர்த்து நிற்கும் போது ஐயோ ஐயோன்னு சொல்லி அழுது பிரயோஜனம் இல்லை. தேவனை தேடுகிறதுல செல்லம் கொடுக்கவே கூடாது. புரிஞ்சுதா? பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நல்லா குளித்து தேவ சமூகத்துல ஆயத்தமா இருக்கணும். எந்த சர்வீஸ் நீங்க உட்கார்ந்து பார்க்க இருந்தாலும் பரிசுத்தத்தோடு, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் பரிசுத்தமான இருதயத்தோடும், உங்களுடைய அலங்காரம் அப்படிங்கிறது சுத்தம், உங்களுடைய சரீர சுத்தத்தோடு தேவனை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் என்ன அப்படின்னா, நாளைக்கு சொன்ன மாதிரி பரிசுத்த ஓய்வு நாள் 8:30 மணிக்கு சர்வீஸ் கரெக்டா இருக்கும். ஆயத்தமா இருங்க. நிறைய பேருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதோடு கூட மாத்திரம் இல்லாதபடிக்கு ஒரு சின்ன ஒரு ஜெப குறிப்பு, ஒரு காரியம் என்னன்னா, அநேக பேர் என்னிடத்துல போன்லயும் நேர்லயும் நான் பார்க்கும்போது சொல்லுகிறாங்க, எங்களுக்கு Facebookல ப்ரொஃபைல் இல்ல, நாங்க Facebookல வர்றதுக்கு நாங்க விரும்பல, ஆனா ஒன்னே ஒண்ணு பிரதர், யூடியூப்ல எல்லாரும் பொதுவா நாங்க பார்க்கலாம், அதனால யூடியூப்ல லைவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்களும் கூட நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ட்ரை பண்ணோம், ஸ்ட்ரீமிங் லேப் அப்படின்லாம் சொல்லி ட்ரை பண்ணோம். ஆனா இந்த Facebook லைவ், அதாவது Facebook லைவ்ல போடுகிற இந்த லைவ் வீடியோ அப்படியே சைமல்டேனியஸா அந்த டைமே சைமல்டேனியஸா யூடியூப்லயும் லைவ் பண்ண முடியும், பிராட்காஸ்டிங் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரெண்டையும் அந்த டைம்ல லைவ் பண்றதுக்கு மொபைல் பற்றாக்குறையா இருக்கிறது. லேப்டாப் இருந்தது, ஆனா அந்த லேப்டாப் பழுதடைந்தனால நாங்க ஒரு நல்ல ஒரு லேப்டாப்புக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் அதை தருவார் என்பதாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனால நீங்களும் கூட இந்த ஊழியத்தினுடைய காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு லேப்டாப் தேவன் தரும்படியாக அது தந்தார். அப்படின்னா Facebook பிளஸ் யூடியூப் ரெண்டுலையும்
பார்க்கிற ஜனங்கள் அநேகமாய் இருக்கிறார்கள். யூடியூப்ல பார்க்கிற விசுவாசிகள் அநேக பேராய் இருக்கிறார்கள். ஏன்னா அவருடைய ஊழியம் அதை அவர் செய்வார். ஆனா ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த ஊழியத்தை அநேக பேர் நேசிக்கிறபடினால இடத்துல இருந்து எதையும் நான் எதிர்பார்க்கல, நான் எதிர்பார்க்கிறவனும் அல்லன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரைஸ் தி லார்ட். அதனால நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் இந்த காரியங்களை சந்திப்பார். சரி, இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை நேரம் கடந்து போகலாம். ஆகஸ்ட் மாசம் நமக்கு கர்த்தர் நல்ல அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமான அன்பு ஜனமே, 7 மாதங்கள் அப்பா கடந்து வந்துட்டீங்க இல்லையா? கொரோனா மத்தியில வாழ்ந்து வந்துட்டீங்க. கவர்மெண்ட் சொன்னது போல கொரோனா வார்டு ஒன்றி வாழுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒன்றி வாழ்ந்திருக்கிறீங்க? இந்த நாளில தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்னங்க ஆசீர்வாதம்? இதுதான் ஆசீர்வாதமா? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், உண்மையான கிறிஸ்தவன் எப்படி தெரியுமா வாழுவான்? இடுக்கல் மத்தியில தான் வாழுவான். ஹல்லேலூயா. கோடி கணக்கில் சுத்தி வச்சுக்கிட்டு எல்லா செக்யூரிட்டியும் வச்சுக்கிட்டு வாழ்றவன் நிம்மதியா இருக்க மாட்டான். காசு அதிகமா இருக்கிறவன் வீட்டுல நிம்மதியே இருக்காது. காசு அதிகமா இருக்கிற இடத்துலயும் நிம்மதி இருக்கும். எப்ப தெரியுமா? இயேசு கிறிஸ்து இருக்கும் போதுதான். ஹல்லேலூயா. எவ்வளவுதான் காசு இருந்தாலும் அவனுடைய கண்கள் இயேசுவை நோக்கி இருக்குமானால் அவனுடைய உள்ளமும் இல்லமும் ஆசீர்வாதமா இருக்கும், சமாதானத்தோடு இருக்கும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், 8வது மாதத்துல என் பிள்ளைகளுக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அது என்ன வாக்குத்தத்தம் பார்க்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 2வது வரி. அதுதான் வாக்குத்தத்தம். போடுங்க பாப்போம். நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் நம்புறது எந்த மனுஷனாலேயும் வராது, எந்த ஒரு மனுஷனும் நான் நம்புகிறதை கொடுக்க முடியாது. ஆனா நான் நம்புகிறது அவராலே வரும். யாரு? வானங்களையும் பூமியையும் உங்களையும் என்னையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலிருந்து வரும் என்பதாக அவர் அறிக்கை செய்கிறார். இது விசுவாச அறிக்கையினுடைய மாதம். ஹல்லேலூயா. இந்த மாதம் பாத்தீங்கன்னா என்ன மாதம் தெரியுமா? நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிற ஒரு மாதம். You have to express your faith. அதுதான் இந்த மாசம். உங்க இருதயத்துக்குள்ள அந்த விசுவாசத்தை வச்சுக்கிட்டே இருக்க கூடாது, அறிக்கை செய்யணும். தாவீது சொல்றாரு, நான் நம்புகிற காரியம் அவராலே வரும், நான் நம்புகிற விஷயம் அவராலே வரும், நான் நம்புகிற காரியங்கள் எல்லாமே அவராலே மாத்திரம் வரும். ஆங்கிலத்துல அருமையாய் கொடுக்கப்பட்டிருக்கு. போடுங்க வசனத்தை. இங்கிலீஷ்ல கொடுக்கப்பட்டிருக்க காரியம் பாருங்க. I put my hope in him. சிம்பிளா எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? I put my hope in him. என்னுடைய முழு hope அப்படின்ற வார்த்தைக்கு முழுமையான ஒரு அர்த்தம் என்ன தெரியுங்களா? என் முழு எண்ணத்தையும், முழு நினைவு, முழு இருதயத்தையும், என்னுடைய முழு யோசனை, முழு எதிர்பார்ப்பு, அதுதான் உண்மையான ஒரு வார்த்தை. எதிர்பார்ப்பு. ஹோப் அப்படின்னா எதிர்பார்ப்பு. என்னுடைய முழு எதிர்பார்ப்பும் அவர் மேலதான் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. சொல்ல முடியுமா? பிரைஸ் தி லார்ட். சொல்ல முடியுமா? நான் நம்புகிறது அவராலே வரும். இன்னைக்கு சின்ன ஒரு இன்ட்ரோ தான் நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு இதே வார்த்தையை தொடர்ச்சியா நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாசம் நீங்க நம்புறது என்ன நம்புவீங்க? ஐயோ இந்த மாசம் எனக்கு இருக்க கடன் அடைஞ்சிராதா? இந்த மாசம் கடன்காரங்க வந்து நிப்பாங்களே, வாகன கடன், வீட்டு லோன், பிசினஸ் லோன், பர்சனல் லோன், எல்லா லோனும் இருக்கும், இஎம்ஐ எல்லாம் இருக்கும். குழு, முக்கியமா பெண்கள் சுய உதவி குழு இல்லையா? பயங்கர சண்டை, பயங்கரமா இருக்கும். எல்லாம் இருக்குதே, யார் அடைப்பா, யார் எனக்கு உதவி செய்வான்னு காத்துட்டு இருக்கிற என் சகோதரனையும் சகோதரியையும் பார்த்து இயேசு இன்னைக்கு சொல்றாரம்மா என்னை. என்ன தெரியுமா? நான் நம்புகிறது அவராலே வரும்னு என் பிள்ளைகளை வாய் திறந்து சொல்லு. சொல்லுங்க பாப்போம். நான் நம்புறது என்னுடைய கடனை அடைக்க போறது அவராலே வரும். சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். அது மாத்திரமா? எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பலவீனம், என்னுடைய
என் உறவினருக்கு ஏற்பட்டிருக்கிற பலவீனங்களும் வியாதிகளும் நான் நம்புகிற தேவனாலே ஆகும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த மாசம் சாதாரண மாசம் இல்ல, விசுவாசத்தை அறிக்கை செய்கிற மாசம். அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளை போல அழைக்கிற நம்முடைய பரலோக தேவன் நம்மிடத்துல இருக்கிறார். சும்மா உட்கார்ந்து இருக்கிறது கிறிஸ்டியானிட்டி இல்ல. சும்மா நானும் சபைக்கு போறேன், நானும் வர்றேன், நீயும் வர்ற, அதெல்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்காது. இறங்கி வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும்? கூட்டி பெருக்கணுமா? இல்ல. உங்களுடைய விசுவாசத்தை இருதயத்துக்குள்ள வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது டெடிகேட்டட் கிறிஸ்டியன்ஸ் ஆர் நாட் அலோவ் டு ஹெவன். என்ன செய்யணும்? உங்களுடைய விசுவாசத்தை வெளியே சொல்லணும். எப்படி சொல்லலாம்? தாவீது சொன்னார், நான் நம்புகிற காரியம் அவராலே வரும். முழுதத்தோடு சொன்னார். எப்படி? அந்த வசனம் முழுசா வாசிங்க பார்ப்போம். 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த ஆத்துமா என்ன தெரியுமா செய்யும்? தாவீது ரொம்ப அழகா பேசி இருக்கிறார். ஆத்துமா என்ன தெரியுமா செய்யும்? சரீரம் நம்ம நினைக்கிறோம், ஒரு பக்கம் வேண்டுதல் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பண தேவைக்கு ஓடுவோம். ஆண்டவரே, என் பண தேவையை சந்தியும் ஆண்டவரே, என் கடன் பிரச்சனையெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லி கண்ணீர் விட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு நம்ம சரீரம் என்ன தெரியுமா செய்யும்? ஓடும். அப்படியே எங்க ஓடும் தெரியுமா? யார்ட்டையாவது கடன் கேட்கலாமா, யார்ட்டையாவது உதவி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி. அதுக்குதான் அவர் நினைச்சா சொல்லிருக்கலாம்ல, என் சரீரமே, சொல்லுங்க, என் சரீரமே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. தப்பா வசனம் வாசிக்கிறாங்க. தாவீது ஒருவேளை இப்படி சொல்லியிருந்தா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்த இடத்துல என் ஆத்துமாவேக்கு பதிலா, இந்த வசனத்துக்கு பதிலா என்ன செய்யலாம்? என் சரீரமே தேவனை நோக்கி அமர்ந்திரு. சரீரம் எங்க உட்காருமா? ஆண்டவர் பார்த்தாரு, இந்த சரீரம் பொல்லாத சரீரம், இந்த உடம்பு ரொம்ப மோசமான உடம்பு, ஒழுங்கா கவனிக்காத ஒரு உடம்பு. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் சொன்னார் ஒரு நாள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சரீரம் ஆண்டவர் கொடுத்த சரீரம். அந்த சரீரத்தை திருப்பி நம்ம ஆண்டவர் கொடுக்கும் போது எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி அழகா கொடுக்கணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய சரீரத்தை கெடுத்துக் கொள்ளுகிறோம் பராமரிக்காம. இப்போ ஐயா சொன்னாங்க, அந்த வார்த்தையை நான் கேட்கும் போது அப்பதான் புதுசா தெரிஞ்சது. அந்த பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியாது. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, மண்ணினாலே உண்டான சரீரம் மண்ணுக்கே போகட்டும், எனக்கு தேவையில்லை. அதனாலதான் தாவீது என் சரீரமே சொல்லாம என்ன சொன்னாரு? ஆவி. அந்த ஆவி அலமோதும். சரீரம் வந்து கீழே போன பிறகு என்னங்க 1ஆம் தேதி ஆவிங்கிறீங்க, சரீரம்ங்கிறீங்க. இது 1ஆம் தேதி 2ஆம் தேதி கணக்கெல்லாம் இல்ல. நல்ல நாள் கெட்ட நாள் பாக்குறவங்களும் ஓடி இந்த நிகழ்ச்சி பார்க்காதீங்க. பாருங்க, இந்த ஆவி என்ன செய்யும்? அப்படி இப்படி உலாவிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் விருப்பம் இல்லாத இறந்து போன ஆவி அப்படி உலாவிக்கிட்டே இருக்குமா? அதனாலதான் பார்த்தார், அந்த ஆவி அங்கே இங்கே உலாவும், இந்த சரீரம் தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போகும். பார்த்து தாவீது சொன்னாரு, என் ஆத்துமாவே, ஆத்துமா, என் ஆத்துமா தேவனோடு கூட பிணைந்திருக்கிறது. ஆத்துமா அப்படிங்கிறது ஜீவன். ஜீவன். அந்த ஆத்துமா, அந்த ஜீவன் உள்ள இல்லைன்னா மூச்சு விட முடியாது, நடக்க முடியாது, பார்க்க முடியாது, பேச முடியாது. அதனாலதான் தாவீது சொன்னாரு, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. இந்த ஆத்துமாவுக்கு அவர் கட்டளை இடுகிறார். இன்னைக்கு உங்களை நீங்க கட்டளை இடுங்க. ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா கடன் கேட்கறதுக்கு, கடன் வாங்குறதுக்கு ஓடுற அந்த சரீரத்தை போட்டுட்டு உலாவுகிற அந்த ஆவி யார்கிட்ட கேட்கலாம் யோசிக்கிற அந்த ஆவியை தூக்கி வீசிட்டு சொல்லுங்க, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. கட்டளை இட்டு பாருங்க. உங்க ஆத்துமாவை நீங்க தாங்க கமாண்ட் பண்ணணும். அது உங்களை வந்து கமாண்ட் பண்ணிட்டு உங்களை நடத்தக்கூடாது. நீங்க அந்த ஆத்துமாவை நடத்த தெரியணும். 2வது வார்த்தை என்ன சொல்லுது? படிச்சீங்க. நான் நம்புகிறது அவராலே வரும்.
நான் நம்புகிறது அவராலே வரும். விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். இந்த மாசம் நான் சொன்னது போல நல்ல விசுவாசத்தோடு போராடுகிறவன் மாத்திரமல்ல, விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லி உங்களுக்காக நான் செபித்து முடிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவாங்க. திருப்பிக் கொள்ளுங்க. அதுல ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, கோலியாத்தோட என்ட்ரி. அந்த வசனம், அந்த அதிகாரம் தான் இல்லையா? நல்ல அருமையான ஒரு வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு சில காரியங்களை பார்த்து செபிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல அந்த கோலியாத் என்ட்ரி கொடுக்கிறார். இந்த கோலியாத் யாரு? பெலிஸ்தர் இல்லையா? அந்த பெலிஸ்தன் திடீர்னு ஒரு என்ட்ரி. சவுல் ராஜாவா இருக்கிற நாட்களில பெலிஸ்தன் அந்த தேசத்துக்குள்ள வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கிறாரு. அவர் எப்படிப்பட்ட கோலியாத்தா? 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது காத் ஊரான் ஆகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரமும் 6 முழமும் 1 ஜானுமாம். 6 முழம் 1 ஜான். நம்ம ஆளுங்க போடுற முழமெல்லாம் இல்ல. இந்த மல்லிகைப்பூ முழம் போடுவாங்க பாத்தீங்களா? 2 முழம் 3 முழம் அப்படியே குறிக்கு போடுவாங்க திருட்டுத்தனமா, இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அவங்க கை பெரிய கை. அந்த முழம் பெரிய முழம். 6 முழம். அவன் உயரம் 6 முழம் 1 ஜானுமா. அந்த அளவுக்கு உயரமாய் ஒரு மனுஷன் வந்து நிக்கிறார். யுத்தத்துக்கு வா அப்படின்னு சொல்லி. அந்த மனுஷன் எப்படி நிக்கிறாரா? 16ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். ஆமா, 40 நாள் அந்த பெலிஸ்தன் என்ன செய்வாரா? வந்து வந்து நிக்கிறான் கோலியாத்து. வா, வந்து நிக்கிறது யுத்த களத்துல. எவனாச்சும் இந்த இடத்துல ஆம்பளை இருந்தா வா, பாத்துக்கலாம், நீயா நானா பாத்துக்கலாம். கோலியாத் நிக்க ஆரம்பிச்சிட்டான். 40 நாள் வந்து வந்து நிக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல இருந்து ஆப்போசிட் சைடுல சவுல் கிட்ட இருந்து ஒருத்தரும் இல்ல வந்து நிக்கிறதுக்கு, அடிக்கிறதுக்கு, கொல்றதுக்கு. அவங்க தயாரா கூட இல்ல. நாங்க வர்றோம், முன்னாடி வரோம்னு சொல்லி நிக்கிறதுக்கு ஆளே இல்ல. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அந்த சமயத்துல இன்னொருத்தர் என்ட்ரி போடுறாரு. அது யாரு? நம்மால் தாவீது. அல்லேலூயா. தாவீது வராரு. இவருடைய காரியத்தை பார்த்துட்டோம். 6 முழம் 1 ஜான். 1 ஜானா 3 ஜானா? 1 ஜான் உயரம். பயங்கரமா இருக்காரு. ஆனா தாவீது எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அப்படின்னா, தாவீது வந்து ரொம்ப சிவந்த மேனியுடையவராகவும் சின்ன பையனுடைய தோற்றத்தோடவும் மெலிவான உடம்போடவும் ஒரு அப்ராணியை போல, இந்த பையனா அப்படிங்கிற மாதிரி சின்ன பையனுடைய தோற்றத்தோடு தாவீது வந்து சவுல்கிட்ட சொல்றாரு. என்னன்னா, சவுலே, நான் போகட்டும். அந்த காரியத்தை பார்க்கலாமா? 37ஆம் வசனம். அந்த சவுல்கிட்ட சொன்னோன்னே சவுல் என்ன பண்றாரு? சரி, இவன் போகட்டும் அப்படின்னு சொல்லி சவுல் செய்யறாரு. அந்த சவுல் சொல்லும் போது தாவீது என்னென்ன காரியங்கள் எல்லாம் சவுலுக்கு விவரிச்சு சொல்றாரு. அந்த கோலியாத்தை மீட் பண்றதுக்கு முன்னாடியே அவன் தாவீது என்ன செய்கிறான் அப்படின்னா, தன் விசுவாசத்தை வெளியே சொல்றான். அங்க கோலியாத்தை போய் பார்க்க போகல, அந்த களத்துக்கு போகல. ஆனா அதுக்கு முன்னாடியே தேவனுடைய காரியத்தை விசுவாசத்து அறிக்கை செய்கிறான். அது என்ன அறிக்கை பார்க்கலாமா? 37ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37வது வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். ஆமென். பாத்தீங்களா? 37ஆம் வசனம் சொல்லுது, பின்னும் தாவீது என்னை சிங்கங்களின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் என்னை இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் சொல்றான். ஒரு சம்பவத்தை சொல்லுகிறான். என்னன்னா, 34ஆம் வசனத்துல ஒரு சம்பவம் ஏற்படுகிறது. ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. அந்த ஆட்டை பிடிச்சிட்டு போன தாவீது விரட்டி பிடிச்சிட்டு போய் அந்த சிங்கத்தினுடைய வாயிலிருந்தும் கரடியிலிருந்து வாயிலிருந்தும் தன்னுடைய ஆட்டுக்குட்டியை மீட்டு எடுத்து வெளியே கொண்டு வரார். அதுதான் அவருடைய குவாலிபிகேஷன். சிங்கம் தூக்கிட்டு போயிடுச்சு, ஒரு ஆடு தானே. கரடி தூக்கிட்டு போயிடுச்சு, ஒரு ஆடு தானே, விடல.
ஒரு ஆடு போனாலும் யுத்தத்துல போய் நின்னாரு தாவீது. அததான் ஆண்டவர் பார்த்தாரு. ஓ, இவன் தான் எனக்கு வேணும். சவுல் கிட்ட ஹைட் இருந்தது, ஆனா தாவீது கிட்ட ஒரு குவாலிஃபிகேஷன் தெரியுமா? எதையும் விட மாட்டேன். நிறைய பேர் இருக்கீங்க, என் பொருள் ஒன்னையும் விட மாட்டேன், ஒருத்தருக்கு என் பொருள் கொடுக்க மாட்டேன். அப்படி இருக்க கூடாது. அவங்களுக்கு இந்த வசனம் கிடையாது, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு தான் எல்லாமே, என் பொருள், என் ஆஸ்தி, என்னுடைய சம்பத்து, என்னுடைய பணம் எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வசனம் இல்லை. நான் சொல்றது என்னன்னா, தான் கிட்ட இருக்கிற ஆட்டுக்குட்டி ஓடி வேற ஒரு தேவையில்லாத பிடிச்சு கொண்டு போனோன்னு தன் ஆட்டை மீட்கும்படி தன் உயிரையே கொடுக்க நினைத்தார் பத்தியா, அதுதான் ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கரடி கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் தப்புவித்தவர் என்னை இந்த மனுஷனுக்கு தப்புவிப்பார் என்பதாக விசுவாசித்து அறிக்கையிடுகிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை 38ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்திவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் தலையின் மேல வாசிங்க, தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தலையின் மேல போட்டாச்சு. கவசம், அதாவது முன்னாடி பாகத்துல கவசம் போட்டுக்கிறது கொடுத்தாச்சு. அடுத்தது அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைத்து போட்டு. பாத்தீங்களா, தாவீது தலையில ஒரு பெரிய ஒரு கவசம் கொடுக்குறாங்க, முக கவசம். அப்புறம் முன்னாடி பாகத்து கவசம் கொடுக்குறாங்க. அதையெல்லாம் போட்டுட்டு தாவீது நடந்து பார்க்கிறாரு. ஐயோ, நம்மளால நடக்க முடியலையே. ஏன்னா தாவீது சின்ன பையனுடைய தோற்றத்துல சின்ன பையனா இருக்கிறாரு, அழகா ஸ்மார்ட் இல்லையா, ஸ்மார்ட்டா இருக்காரு. அவருக்கு போய் இதெல்லாம் கொடுத்து பார்த்தா தூக்க முடியல, நடக்க முடியல. நடந்து பார்த்து, ஆஹா சவுல் ராஜாவே, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், தயவு செஞ்சு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா, 40ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். 40வது வசனம், தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து. பாத்தீங்களா, கையில ஒரு கவன் அப்படிங்கிற ஒரு தடியா. கவன் அப்படின்னா அந்த கல் ஒண்ணு வச்சு இழுத்து அடிப்பாங்கல்ல நாட்கள்ல. இன்னைக்கு எல்லாம் பாத்துருக்கீங்களா ரொம்ப தெரியல. அது இப்படி சுத்தி அடிப்பாங்க, இப்படி இழுத்து அடிப்பாங்க, அதுதான் கவன் சொல்லுவாங்க. அந்த கவனை எடுத்துக்கிட்டு 5 கூழாங்கல் பாத்துருக்கீங்களா? கூழாங்கல் அப்படின்னா ரொம்ப கூர்மையா இருக்கும். அந்த கல்லு பாத்தீங்கன்னா அது ஆரம்பத்துல முழுமுழுனும், முடிவு பாத்தீங்கன்னா ரொம்ப கூர்மையா இருக்கும். அந்த கூழாங்கல்ல பொறுக்கி 5 கூழாங்கல்ல எடுத்துக்கிட்டு அவைகளை மெய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தீனிடத்திலே போனான். பாத்தீங்களா, ஹல்லேலூயா. தாவீது பாருங்க, நல்லா நோட் பண்ணிக்கீங்க, தான் கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு தான் அங்க போறாரே தவிர கடன் வாங்கல. கவசத்தை கூடப்பா, முன்னாடி கவசத்தை கூடப்பா, கைக்கு காலுக்கு கவசத்தை கொடு, ஏன்னா அவன் கிட்ட போய் நான் நிக்கிறேன்னு சொல்லி குடுக்கறதை எல்லாம் வாங்கிக்கல. நிறைய பேருக்கு எப்படி தெரியுமா, லோனை கூவி கொடுப்பாங்க. மேடம் லோன் வாங்குறீங்களா, கிரெடிட் கார்டு லோன் வாங்குறீங்களா, பஜாஜ் பைனான்ஸ் லோன் வாங்குறீங்களா, ஏதோ உங்களுக்கு ஹவுசிங் லோன் வந்திருக்குது, உங்களுக்கு பிசினஸ் லோன் வந்திருக்கு, வாங்கிக்கிறீங்களா? தாவீது கொடுக்கறதெல்லாம் வாங்கல, வாங்கி போய் போட்டு பார்த்துக்கிட்டு நடந்து பார்த்தாரு. தாவீது, இது நமக்கு ஒத்து வராது, நம்ம கிட்ட இருக்கிறதே போதும். எத்தனை பேர் இப்படி வாழ்றீங்க? சும்மா அவர் மேல நம்பிக்கை வைக்க முடியாது. என்கிட்ட இருக்கிறதே போதும், எனக்கு இந்த கடன் எல்லாம் வேண்டாம். தாவீது பார்த்தாரு, எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் கிட்ட இருக்கிற பொருளை மாத்திரம் எடுத்துக்கிட்டு பெலிஸ்தரை சந்திக்க கடந்து போறாரு. அங்க போய் என்ன நடக்குது, 45ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். அங்க போய் நின்னாச்சு தாவீது. தாவீதுவை இங்க நின்னோட கோலியாத்து பார்த்து அசட்டை பண்றாராம். என்னடா இத்துணூண்டு பையனை போய் அமைச்சிருக்கிறீங்க, பொட்டிய இவனை தூக்கி கிழிச்சு தூக்கி போட்டுருவேன் நானு அப்படின்னு சொல்லி கோலியாத்து தாவீதுடைய சரீரத்தையும் தோற்றத்தையும் பார்த்து அசட்டை செய்து கேலி செய்கிறவனா இருக்கிறான். அதற்கு ரிப்ளை என்ன தாவீது கொடுக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க போறோம். 45ஆம் வசனம். 45வது வசனம், அதற்கு தாவீது பெலிஸ்தரை
நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். ஆமென். எவ்வளவு பெரிய விசுவாச அறிக்கை பாத்தீங்களா? அந்த தாவீது சொல்றாரு கோலியாத்தை பார்த்து, ஏன் கோலியாத்தே, நீ வச்சிருக்கிற உன்னுடைய கேடயத்தினாலும் உன்னுடைய முக கவசத்தினாலும் உன்னுடைய உடம்பினுடைய கவசத்தினாலும் உன் கைகால் கவசத்தினாலும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சில ஆயுதங்களோடு நீ என்னை சந்திக்க வந்திருக்கிற. ஆனா நான் அப்படி வரலப்பா. நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்துல வந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே அறிக்கையிட்டான். ஒரே போடு, ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னையும் உருவாக்கின, உன்னையும் கொண்டு வந்த கர்த்தருடைய நாமத்தினால நான் வந்திருக்கிறேன் உன்னை எதிர்த்து. ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை. இரண்டாவது வேற என்ன அறிக்கை செய்றார்? 46ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். 46வது வசனம், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்புக் கொடுப்பார். இரண்டாவது விசுவாச அறிக்கை பாத்தீங்களா? நான் வந்திருக்கிறேன், கர்த்தருடைய நாமத்துல வந்திருக்கிறேன். அதனால என்ன தெரியுமா செய்வாரு? இன்னைக்கு உன்னை என் கையில ஒப்பு கொடுக்க போறாரு. இரண்டாவது விசுவாச அறிக்கை. நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தீனுடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். ஆமென். இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தில் கூடிய ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க, என் மூலமா என் தேவன் அறியட்டும், என் மூலமா என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க என் தேவனை அறியட்டும், என்னுடைய செய்கை மூலமா, என் பேச்சு மூலமா, என் நடவுட பாவனைகள் மூலமா, என் கேரக்டர் மூலமா என் தேவன் இன்னார் என்பதை இவர்கள் அறியட்டும் எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? ஆனா தாவீது அன்னைக்கு பாருங்க சொல்றாரு, நான் கர்த்தருடைய நாமத்துல வந்திருக்கிறேன், உன்னை என் கையில ஒப்பு கொடுத்துட்டார் ஆண்டவர். ரெண்டாவது உன் தலையை நான் வெட்டிடுவேன். தலையே ஒண்ணு தொடல, அவ்வளவு உயரமா இருக்காரு கோலியாத்து. ஆனா தாவீது சொல்றாரு, உன் தலையை வெட்டி துண்டா வெட்டி எல்லாம் தூக்கி வீசிடுவேன். அதனால என்ன நடக்குது? இஸ்ரவேலின் தேவன் இருக்கிறார் என்பதை இங்க இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விசுவாச அறிக்கை. அதே போலதான் 7ஆம் வசனத்துல கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். அங்க இருக்கிற ஜன கூட்டங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் தான் காப்பாற்ற முடியும், யுத்தம்னாலே பட்டயம் ஈட்டி வேணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிதான் நீங்க ஒரு வேளை நினைச்சிட்டு இருக்கலாம், பணம் 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 இருந்தாதான் இந்த உலகத்துல வாழ முடியும் நினைக்கிற என் சகோதரியே, என்று சகோதரனே, உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பணம் வாழ்க்கை இல்லை. பணம் சும்மா நீ வாழ்றதுக்கு, உனக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு உத்தாசை, அவ்வளவுதான். பணமே வாழ்க்கை நினைச்சு நீ வாழ்ந்தீனா உன் சமாதானத்தை நீ குலைச்சு விடுவ. உன் வீட்டுல சமாதானம் இருக்காது, உன் வீட்டுல ஆசீர்வாதம் தங்கி இருக்கவே இருக்காது. நீ அப்புறம் வாழ்ந்தா என்ன, வாழாட்டி என்ன? சிம்பிளா சொல்றேன், பணத்துக்காக நீ ஒரு வாழ்க்கையை தேடுனீன்னா நீ வாழவே வேண்டாம். You are no use to live in this world. அவ்வளவுதான். பணம் தேவைதான், ஆனா பணமே ஒரு காரியத்துக்காக நீ வாழ்க்கையை இழந்து போயிடக்கூடாது. அங்க இருக்கிற ஜனங்க பார்த்தாங்க, ஈட்டி கம்பு வச்சிருந்தாதான் ஜெயிக்க முடியும். அதே மாதிரிதான் இன்னைக்கு சொல்றேன் நானு. இந்த 2020 இந்த ஆகஸ்ட் மாசத்துல நீங்க நினைக்கலாம், பணம் இருந்தாதான் ஐயோ எல்லாமே நடக்கும். உண்மைதான், ஆனா அந்த பணமே வாழ்க்கை இல்லைன்னு தான் நான் சொல்றேன். பணத்தையே நம்பாதீங்க. பணம் 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 எங்க இருக்கு, பணம் எங்க இருக்கு, பணம் அங்க போனா பணம் கிடைக்குமா, இங்க போனா பணம் கிடைக்குமா? வேண்டாம், தூக்கி போடு. அதனாலதான் தாவீது சொன்னார், என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்து நான் நம்புகிற காரியம், என் பண உதவியின் காரியம் அவராலே வரும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் பிரியமான சகோதரனே, சகோதரியே, எனக்கு என்ன இந்த ஊழியம் செய்கிறேன், எனக்கு லோன் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இஎம்ஐஸ் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கடன் இல்லாம இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? என்னை சுத்தி கடன் இருக்கு, மாத தேவைகள் இருக்கு, அநேகமா இருக்கு. ஊழிய தேவைகளும் என்னுடைய குடும்ப தேவைகளும் இருக்கிறது. எந்த ஒரு வீட்டுக்கு நான் கடந்து போவதில்லை. முக்காவாசி அதிக விசுவாசிகளுக்கு நான் போன் செய்வதே கிடையாது. அவங்களுக்காக நான் ஜெபிப்பேன், அவ்வளவுதான். விசாரிப்பேன் எப்பவாச்சு.
போன் செய்துட்டேன் அப்படின்னா அவங்க ஆஃபரிங்ஸ் நினைச்சுக்குவாங்க. பிரதர் ஆஃபரிங்ஸ்க்காக நீ யோசிக்கிறாரோ, ஒருத்தையும் கேட்க கூடாது. ஆண்டவர் சொன்னா மட்டும்தான் போன் பண்ணுவேன். போன் பண்ணி உங்களுக்கு ஜெபம் பண்ணு அப்படின்னா சொல்லி போன் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். ஒருத்தையுமே நிக்க மாட்டேன், ஒருத்தையும் நான் கேட்க மாட்டேன். ஏன் தெரியுமா? என்னை அழைத்த தேவன் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அவர் நடத்தி வருகிறார். லாக்டவுன் சர்வீஸ்ல கூட என்னை ஆசீர்வாதமா நடத்தி வருகிறார். ஒரு ஆசீர்வாதத்தை நான் குறைந்து போகவே இல்லை, இனியும் நான் குறைய மாட்டேன். ஹல்லேலூயா. அவர்தான் என்னுடைய தேவன். நான் நம்புகிறது அவராலே வரும். பணம் தேவைதான், ஆனா எங்கிருந்து பணம் வருது அதுதான் முக்கியம். ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை வருகிற பருவத்தை நோக்கி என் இருதயம் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்காக பணம் பணம்னு ஓடாதீங்க. ஓடி ஓடி ஒரு சில பேர் தன்னுடைய சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறீங்க. பணத்துக்காக போனீங்க ஒரு சில இடத்துக்கு, இல்லையா? ஆனா சமாதானம் இருந்துச்சா? இல்லவே இல்லை. என்ன வாழ்க்கைமா வாழ்றீங்க? என்ன வாழ்க்கை வாழ்றீங்க? மனுஷனா பிறக்கிறவங்க சந்தோஷமா வாழணும். உங்களை நீங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்காதீங்க, உங்களை நீங்களே தேர்ச்சிக்காதீங்க. அன்பு சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறார் உனக்காக. அன்பு சகோதரனை, உனக்காக பேசுகிறார். பணம் தான் வாழ்க்கைன்னு சொல்லி மாத்திரம் நீ நம்பிட்டீன்னா நீ ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்து போயிருவ. அதுக்கு மேல ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த பணத்தையே உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை உன் பக்கத்துல வச்சுக்கோ. அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அங்க தாவீது சொல்றாரு, நீ அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் ஈட்டி கம்பெல்லாம் வச்சிருந்தாதான் இந்த யுத்தம் நடக்கும்னு நினைச்சாங்க. ஆனா தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா 47ஆம் வசனத்துல, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லியாச்சு தாவீது. சொல்வது மாத்திரமல்ல, என்ன செய்யறார் அப்படின்னா எப்படி எல்லாம் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார், அதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது 49ஆம் வசனத்தை பார்க்கலாமா? 49வது வசனம். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தீனுடைய நெற்றியில் பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். பாத்தீங்களா? விசுவாசத்தெல்லாம் அறிக்கை இட்டுட்டு 1 2 3 4 விசுவாச அறிக்கைகளை செய்தார் இல்லையா தாவீது? அந்த விசுவாச அறிக்கையில நம்ம பார்த்துட்டோம். பார்த்தோன்னே எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு நீ ஈட்டி இதெல்லாம் நம்பி வந்திருக்கிற, அதெல்லாம் இல்ல, யுத்தம் கர்த்தருடையது, நான் அல்ல. அந்த இடத்துல அவர் மறைக்கிறார், தன்னை மறைக்கிறார், தன்னை தாழ்த்துகிறார். அதுதான் உண்மை. யுத்தம் கர்த்தருடையதுங்கிற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இங்க நிக்கிறது தாவீது, நான் அல்ல, நான் வெறும் மண்ணு, என்னை நடத்துகிறவர் அவர் யுத்தம் செய்வார், அவரோடு கூட போராடுவார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்து யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஓடி வராரு. கவன்ல ஒரு கல்லை எடுத்து, அகப்பையில கூடிய கல்லை எடுத்து கவன்ல வச்சுக்கிட்டு ஓடி வந்து கையை சுழட்டுகிறார். சுழற்றி வீசு, ஒரே வீசு. எதுல கோலியாத்தை பார்த்து ஒரே ஒரு வீசு. எங்க அவ்வளோ பெரிய மனுஷன், அந்த ஒரு கல்லு பதிஞ்சோன அடிச்சு கீழே செத்துற முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இது யாரால வந்தது? தேவனாலே வந்தது. எப்படி? 50ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். 50வது வசனம். இவ்விதமாக தாவீது தன் கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தரை மேற்கொண்டு அவனை மடக்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. தாவீதின் கையில பட்டயம் இல்லாம இருந்துதான். பாத்தீங்களா? தாவீதின் கையில ஒரு பட்டயம் கூட இல்ல. அவன் சொன்ன மாதிரி அடிச்சு வீழ்த்தி 51ஆம் வசனம் வாசி கேட்கலாம். ஆகையால் தாவீது பெலிஸ்தனானவனுடைய வாசிங்க. ஆகையால் தாவீது பெலிஸ்தர் அண்டையிலே ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உறையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். ஆமென். பாத்தீங்களா?
எந்த பட்டயத்தை எடுத்துட்டு போகல, அந்த அந்த கோலியாத்துடைய பட்டயத்தையே எடுத்து தாவீது அவனுடைய தலையை வெட்டினான். சொன்ன வார்த்தையை கர்த்தருடைய நாமத்தினால வந்தான், கர்த்தருடைய கிருபையினால நின்னான், கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்தான். அதே போல அவன் வீசும்போது அவனுடைய கரத்தின் கீழாக தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இருந்தபடியினாலே அந்த கோலியாத் ஒரு அடியில விழுந்து போனான். அந்த கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து கழுத்தை வெட்டி துண்டா போட்டுட்டான். அப்போ 40 நாள் நிற்கும் போது யாருமே வரல, தாவீது மாத்திரம் தான் வந்தார். எப்படி? அவர் நம்புகிற தேவன் அவரை கைவிடவே இல்லை. அல்லேலூயா. நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்களா பிரியமானவர்களே? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இயேசு உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார்? இந்த மாசமாவது நம்புங்க. நம்பிக்கை இல்லைன்னா நடக்காது. நோ யூஸ். நம்பிக்கை இல்லைன்னா சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறாது, வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு நேராய் வராது. நம்பிக்கை வேணும். எங்க வேணும்? மாட்டி வச்சிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவுடைய புகைப்படம் இல்லையா, அந்த புகைப்படத்தின் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. அங்கங்க வச்சிருக்கிற வசனத்தின் மேல எழுதி போட்டிருக்க வசனத்தின் மேல, அதாவது வசனத்தின் மேல நம்பிக்கை வைக்கலாம், ஆனா அட்டை மேல நம்பிக்கை வைக்காதீங்க. இந்த வசனம் இங்க இருக்குது, அந்த வசனம் அங்க இருக்குது. உன் இருதயத்துக்குள்ள வசனம் இருக்குதா? கிரியை செய்கிறாரா? வசனம் இருந்ததுன்னா இப்ப ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நான் நம்புகிறது அவராலே வரும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். தேவ சமூகத்துக்கு போகிறோம். தேவன் மகா பெரியவராய் இருக்கிறார். தகப்பனே, இஸ்ரவேலின் ராஜாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பாடலின் வழியாக நாம் முடிக்க போகிறோம். ஆனா அதுக்கு முன்பாக ஒரு சில காரியங்களுக்காக ஜெபித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறோம். தகப்பனே, உம்முடைய காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்தில் அப்படியே ஒரு விஷயம் ஆண்டவராய் கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களையும் மாற்ற விரும்புகிறார், நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே தகப்பனே, இந்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொன்ன அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. தகப்பனே, நான் நம்புகிற காரியம் தகப்பனே, என்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே உம்மாலே மாத்திரம்தான் மாறும் ஆண்டவரே. உம்மாலே மாத்திரம்தான் மாறும் ஆண்டவரே. அப்பா, நான் விசுவாசிப்பது உம்மாலே மாத்திரம்தான் நடக்கும் ஆண்டவரே. அப்பா, இந்த வசனத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ, ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. அவங்க ஒவ்வொருவரையும் தொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. நீர் அப்படி செய்கிறபடியினாலும் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், இந்த வசனத்தின் வாயிலாய் என் சகோதரனை ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தின் தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. திருமண தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. வியாபாரங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. வேலை ஸ்தலங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. எல்லா தேவைகளும் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. எல்லா கடன் பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. எல்லா வியாதிகளும் பொல்லாத சாத்தானுடைய தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்பட்டு போவதாக. எல்லா பலவீனங்களும் வெளியேறி இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரப ஷகதனி ஹங்கரபலை ஹந்து ரிகபலபரபரபா. இயேசுவின் நாமத்தின் வல்லமை மாத்திரம் உங்க வீட்டில, இந்த குடும்பத்துல ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. தகப்பனே, இதோ எங்களை 7 மாதங்களும் கண்மணியை போல பாதுகாத்து வழி நடத்தினீர். அந்த கிருபைக்காக நன்றி 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 ஆண்டவரே. இந்த 8வது மாதத்திலும் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்க தேசத்தின் பிரதமரை ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதலமைச்சரை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு தகப்பனை மந்திரிகளுக்கும், இதோ ஆண்டவரே எம்எல்ஏகளுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாசம் அந்த கொரோனா கொள்ளை நோய் ஆண்டவரே முற்றிலுமாக குறைந்து தணிந்து மறைந்து போகட்டும் என்று சொல்லி கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகளோடு இருக்கிற ஏழை ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. பலவீனப்பட்டிருக்கிற உறுப்புகள் பலனடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா விதமான காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இதோ இந்த மாதத்துல எந்த ஒரு தகப்பனை பாலியல் தொல்லைகளும் இல்லாதபடிக்கு, தற்கொலையின் ஆவிகள் செயல்படாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் கடினப்படுத்துகிறோம். கொலைவெறியின் ஆவி, இதோ ஆண்டவரே காம விகாரத்தின் ஆவி, எல்லா பொல்லாத சாத்தானையும் இயேசுவின் நாமத்தோடு ரத்தத்தோடு சபிக்கிறோம் ஆண்டவரே. சபிக்கிறோம் கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அதே போல ஆண்டவரே அப்பா, இதோ இந்த மாதத்துல யாருக்கெல்லாம் பிறந்த நாள் வருகிறதோ, யாருக்கெல்லாம் திருமண நாள் வருகிறதோ ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் மனதார இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, இன்னும் கூட உம்மோடு நாங்க நடக்கணும், உம்மோடு நாங்க பழகணும், உங்க சித்தத்தை நாங்க செய்யணும் ஆண்டவரே.
அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அந்த வரியை ஒரு விசை பாடுவோமா? தேவ சோத்திரம். அந்த ஒரே ஒரு தடவை அந்த வரியை பாடி ஒப்பு கொடுத்து முடிச்சிடலாமா? ஆமென். ஆமென். நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. ஆமாண்டவரே, உம்மோடு நாங்க நடக்க, உம்மோடு கூட நாங்க பழக, உங்களுடைய சித்தத்தை நாங்க நிறைவேற்ற எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். சொல்லப்பட்ட இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாத துளிகள் இயேசுவின் நாமத்தில் தகப்பனே என் பிள்ளைகளுடைய வீடுகளிலே, உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தினாலே புதுப்பிக்கப்பட்டிருப்பதாக, இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அவங்க வியாபார ஸ்தலங்களும் வேலை ஸ்தலங்களும் போக்கிலும் வரத்திலும் கர்த்தராகிய தேவன் அவர்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக ராஜா. கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், நாளைக்கு காலையில் நாங்க சந்திக்கிற வரையிலும் தேவ கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வீட்டிலும் வியாபார ஸ்தலத்திலும் ஆண்டவரே அவர்கள் பயன்படுத்துகிற எல்லா விதமான பொருட்களிலும் எல்லா காரியங்களிலும் இருப்பதாக என்று சொல்லி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, துதி கன மகிமை எல்லாம் எங்கள் இயேசு ராஜாவுக்கே என்று சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், பெருமையாக்குகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துடன் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.